ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே, உன்னோடு கூட நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். அவன் உன்னை விட்டு கொடுக்குறியா? பயங்கரமா யாரையும் கூட போராடுறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ராத்திரி 11:30 மணிக்கு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2018 வருஷத்துல அவருடைய வாழ்க்கையை நான் முழுசா அர்ப்பணிச்சேன். ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் மட்டும் ஊழியத்துக்கு வரப்போறது இல்லை ஆண்டவரே, இந்த கடனும் என் கூட சேர்ந்துதான் வரப்போகுது. ஆமென். யாருக்கு எவ்வளவு கடன் தருமோ அவங்க பேரெல்லாம் எழுதுனேன். பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்த முட்டி போட்டேன், 2 கையை உயர்த்தி நேரம் சொல்லிட்டு சொன்னேன், ஏசப்பா இந்த கடன் தான், இந்த கடன்காரனா நான் வரேன் ஏசப்பா, நீங்க என்ன பார்க்கறது ஊழியக்காரனா, ஆனா உலகம் என்ன பார்க்கறது கடன்காரனான்னு சொல்லி என் கடனோட கூட நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி முட்டி போட்டு 2 கையை வைத்து அர்ப்பணிச்சேன். அந்த ராத்திரியில யாருமே இல்லை, ஆனா பரலோகம் அந்த அர்ப்பணித்து அங்கீகரித்து கொண்டது. 1.5 மாசத்துல என் கடன் எல்லாம் இலவசமாய் கொடுத்து அடைக்க ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். அப்ப நினைச்சேன், ஐயோ நம்ம தான் லேட்டோ அப்படின்னு நினைச்சேன். கடன் அடைஞ்சா ஊழியத்துக்கு வந்தா ரேசப்பா, நீ ஊழியத்துக்கு வந்தாதான் கடன் அடையும். இந்த அற்புதம் செஞ்சீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்தாதான் அற்புதம் நடக்கும். இது மாறினா நான் இன்னும் கிட்ட வரேன், இல்ல கிட்ட வந்தாதான் மாறும். நீங்க எத்தனை பேருக்கு ரெடி? நான் உடைக்கப்படுறதால, நான் அவமானப்படுறதால, ஆமென், நான் சில பாடுகளுக்குள்ள வழியாய் போகிறதால கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அன்று ஒரு கோதுமை மணியை போல இது சாகும் பொழுது ஒரு கோதுமை மணியை தான் சத்துச்சு. லாசரு என்கிற கோதுமை மணி ஒரு மணியா செத்துச்சு. ஆனா அதன் மூலமாய் அறுவடை, அவன் அறுக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம்.